ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, இயேசுநாதரை பற்றி ரெண்டு விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் ஏன் பிறந்தார், அவர் ஏன் ஆடு மேய்ச்சார் அப்படிங்கிற 2 விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் ஏன் பிறந்தார் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து இத்தாலியில் பெத்லகம் அப்படிங்கிற இடத்துல மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். எதுக்காக? மனிதர்களுக்கு வந்து கர்மயோகத்தை கற்பிப்பதற்காக தான் இயேசுபிரான் பிறந்திருக்காரு. சரி, இயேசு ஏன் ஆடு மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி தெரியுமா? ஆடு வந்து புல்வெளியை பார்த்துக்கிட்டே தடமாறி போயிடும். அப்படி போணுச்சுன்னா கூட தன்னுடைய உரிமையாளர் குரல் கேட்ட உடனே அவரை நோக்கி எப்படியாவது ஓடி வந்துடும். அப்படி வழி தவறி போயிடுச்சுன்னா கூட உரிமையாளர் வர வரைக்கும் அவரையே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மனிதனும் செல்வத்தை தேடி போக போக அவன் வந்து தடமாறி போயிடுவான். அப்படி அவன் தன்னையவே மறக்கிற நேரத்தில் தான் கடவுள் வந்து அவங்கள தேடி வந்து காப்பாற்றுவார். அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இயேசுபிரான் வந்து ஆடு வந்து கையில் வச்சுருக்காரு. இப்படி மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக தான் கடவுள் வந்து பல அவதாரங்களை எடுக்கிறாரு. நீங்கள் இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம நாட்டில் வந்து எத்தனையோ தெய்வ வழிபாடுகள் இருக்குது, எத்தனையோ மதங்கள் இருக்குது. இதெல்லாம் மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இருக்குது. ஆறுனாலும் நதியினாலும் மழை நீர் அப்படின்னாலும் எல்லாமே எதை குறிக்குது? தண்ணியை தான் குறிக்குது. கடைசியாக எல்லாம் எங்கே போய் சேருது? கடலில் தான் போய் சேரும். அதே மாதிரி எந்த மதமும் நமக்கு வந்து தீமையை போதிக்கிறது இல்லை. நம்மளுடைய பாரத தேசம் புண்ணிய பூமி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே எல்லா மதத்தினருமே இங்கே தான் இருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப பெருமைப்படணும் தானே. இந்த மதங்கள் எல்லாமே இல்லை அப்படின்னாக்கா மனிதர்களுக்கெல்லாம் அன்பை போதிக்க பக்தி அப்படிங்கிற வழி இல்லாத போயிடுச்சு அப்படின்னாக்கா ஒருவர் தாக்கிக்குவாங்க. அதனால தான் நிறைய அவதார புருஷர்கள் நம்மளுடைய நாட்டில் அவதாரம் பண்ணியிருக்காங்க. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிற மாதிரி மார்கழியில் அவதரித்த புண்ணியர் தான் நம்மளுடைய இயேசுபிரான். 2 பேருக்குமே நிறையா ஒற்றுமை இருக்குது. கண்ணன் வந்து சிறைச்சாலை பிறந்து கோகுலத்தில் மறைஞ்சு வளர்க்கப்பட்டார். இயேசுபிரானும் அதே மாதிரி தான் யாருக்கும் தெரியாத மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து வளர்ந்தார். கண்ணன் வந்து மாடு மேய்ச்சார். எதுக்காக? மாட்டில் தான் எல்லா தெய்வமும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜீவராசிகள் மேலே அன்பு அதிகமானால் தான் மனிதர்கள் மேலே அன்பு அதிகமாகும் அப்படிங்கிறத கண்ணன் சொல்கிறார். பிரான் என்ன சொல்கிறாரு? வழி தவறி நீ போனினாலுமே உன்னை காப்பாற்றுறதுக்காக கடவுள் வருவார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கையில் ஆடு வச்சுருக்காரு. 2 பேருமே வந்து அன்பை தான் பிறர் மனதில் விதைச்சிருக்காங்க. கண்ணன் வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணியிருக்காரு. இயேசுபிரான் வந்து பைபிளை கொடுத்துருக்காரு. 2 பேருமே கர்மயோகிகள். தெய்வங்கள், மதங்கள், ஜாதிகள் இது எல்லாமே வேறுபட்டாலுமே அனைத்து தெய்வங்களும் நம்மளுக்கு போதிக்கிற ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். அன்பு ஒன்று தான் என்றைக்குமே மாறாதது. அதனால் நாமும் அனைவரின் மேலும் அன்பு காட்டுவோம். நம்மளுடைய அன்பு வந்து அடுத்தவங்களை கெடுக்கிறது மாதிரி இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நல்ல நாளாக நம்ம உறுதிமொழியாகவே எடுத்துக்கலாமா? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.